வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கான 3 சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 3மே மிக்ஸி அம்மி இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். முதல்ல நம்ம பண்ண போகிறது கத்திரிக்காய் சட்னி. இதுக்கு தேவையானது 100 கிராம் கத்திரிக்காயை நான் பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நம்ம நறுக்கி போட்டிருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு, நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வேகும்போது அதுலேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இதெல்லாம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த சட்னி பார்த்துடலாம். அடுத்து பார்க்க போகிறது தக்காளி வெங்காய தொக்கு. இதுக்கு நான் 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம், தேவைப்பட்டால் ஒரே ஒரு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இது நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு அந்த உளுந்தம்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நறுக்கின தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுமே இந்த தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வேகும். கொஞ்சமாக ஒரு பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துடலாம். பூண்டு வேணான்றவங்க விட்டுடலாம். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். எல்லாமே தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கணும். இப்போ கத்திரிக்காய் சட்னி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அது நல்லா சாஃப்டாக வேகட்டும். அடுத்து நம்ம கடலை மாவு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். நான் 1/4 கப் கடலை மாவுக்கு அதே கப்பால் 4 பங்கு தண்ணி, இந்த கப்பில் 1 கப் நான் எடுத்திருக்கேன், அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் சட்னி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போதே இது நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போது 2 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் சட்னிக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கடலை மாவு சட்னி செய்யலாம். அதுக்கு நான் கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அது பொரிஞ்சதும் சீரகத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் வேண்டானா விட்டுடலாம். ஏன்னா கடலை மாவு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்தா அந்த கேஸ் ட்ரபிள் எதுவும் வராமல் இருக்கும். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போவே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கிக்கணும்.
இப்போது அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துடணும். கடலை மாவு சேர்த்ததுமே இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதனால் நல்லா நீர்க்க கரைச்சி சேருங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. அந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு நம்ம தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் சட்னி, அதில் சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு இதை மசிச்சிடணும். நல்லா சாஃப்டாக வெந்துட்டதுனால மத்து வச்சு மசிச்சாலே இல்லை பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீர்க்க வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை உப்பு போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையான 3 விதமான இட்லிக்கு சைட் டிஷ் நம்ம பார்த்தோம். இந்த கத்திரிக்காய் சட்னி, தக்காளி வெங்காயம் தொக்கு, கடலை மாவு சட்னி இது 3மே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் மிக்ஸி இல்லாட்டினா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.